இந்த மாதம் வந்து அக்டோபர் மாதம் வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே, உலக பக்கவாத நாள். அக்டோபர் 29 எல்லா வருஷமும் இதை வந்து விழிப்புணர்வு நாளாக எல்லாருக்குமே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். WHO இதை எல்லா வருஷமும் இதை சொல்லுது. எதுக்காக அப்படின்னா, நம்ம கொரோனா எல்லாருக்கும் தெரியும், ஒரு சீசன் இருந்தது. எப்படி ஒரு கொடிய நோய் வந்து அதுலேருந்து மீள முடியாமல் அது ஒரு சீசனாக பயந்தோமோ, இந்த ஸ்ட்ரோக்குன்றது எல்லா வருஷமும் இந்த கொரோனாவோட அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய, அதாவது உலகத்திலேயே என்னதுன்னா 2வது ஹார்ட் அட்டாக் அப்புறம் இந்த ஸ்ட்ரோக்கு தான் செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத்து. இதனால தான் அதிக உயிரிழப்பும் சரி பொருள் இழப்பும் சரி இந்த வியாதினால தான் நடக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாக இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஸ்ட்ரோக் வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி 30 நிமிஷம் நடக்கணும். எவ்ரிடே ஒரு அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாள் ஆச்சு 30 நிமிஷம். 7 மணி நேரம் தூக்கம். பிபி சுகரை ரெகுலராக செக் பண்ணணும். குடிப்பழக்கம் இல்லைன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை நிப்பாட்டிடுங்க. கண்டிப்பாக அதை இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உணவு பழக்கங்கள், பெரிதளவு சுகர் ஐட்டமும் அதிக பொரிச்ச ஆயில் ஐட்டமும் அவாய்ட் பண்ணுங்க. இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாலே ஸ்ட்ரோக் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி சப்போஸ் உங்களோட உறவினர்களோ இல்லை யாருக்காவது ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, பீனா நல்லா நடந்துட்டு இருக்க நபர் தள்ளாடுறாரு, திடீர்னு ஈன்றது ஐஸ் விஷன், கண் பார்வை நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கு, திடீர்னு கண் பார்வை தெரியல இல்லை ரெட்டை பார்வையா தெரியுது. அப்புறம் எஃப் ஃபேஸ், திடீர்னு முகம் ஒரு பக்கம் வாதம் வந்துடுச்சு. ஏன்னா ஆர்ம்ஸ், கையோ காலோ துவண்டு விழுந்துருது. எஸ் வந்து ஸ்பீச், வாய் பேச்சு வரலை இல்லைன்னா வாய் கொளறல் ஏற்படுது. இந்த அறிகுறிகளில் இருந்தது அப்படின்னா டைமுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியேட்டாக போயிடணும். முன்னாடி 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளார வந்தீங்கன்னா ஒரு ட்ரக் கொடுத்து அதை கரைச்சிருவோம். அதே இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் என்ன பண்ணுவோன்னா, பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்ணி அதை சரி பண்ணிடலாம். அது 24 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம். பட் 24 மணி நேரம் டைம் இருக்கே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக போயிடலான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் 2 மில்லியன் நியூரான் வந்து சேதம் அடையும். ஸோ நீங்கள் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறீங்களோ சீக்கிரமாக அவங்கள குணப்படுத்தலாம். தேங்க்யூ. இப்போ இது என்னன்னா, இங்கே எம்ஜிஎம் மலர் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரோக் ரெடி டீம். ஸ்ட்ரோக் ரெடி டீம்னா என்னன்னா, ஒரு டீமில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி 24 மணி நேரமும் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், நரம்பியல் நிபுணர், அதுக்கப்புறமா இன்டர்வென்ஷன் நியூராலஜி, அப்படின்னா மூளைக்கு ஆன்ஜியோ பண்ணி குணப்படுத்துகிற ஃபெசிலிட்டி கூட ஒரு ஆம்புலன்ஸ். இந்த டீம் வந்து நம்ம மலரில் இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் 24/7 யாருக்கு எந்த டைமில் ஸ்ட்ரோக் வந்தாலும் எப்போ அழைச்சிட்டு வந்தாலும் ட்ரீட்மெண்ட் டைமுக்கு வந்துட்டாங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்ணுறதுக்கான டீம் தான் ஸ்ட்ரோக் ரெடி டீம். அதுதான் இன்னைக்கு வந்தது. அந்த டீமை இனாகரேட் பண்ணுறதுக்கு வந்தது நம்ம பழம்பெரும் நடிகர் ஆக்டர் செந்தில், அனபாண்ட் கம்பெனி ஓனர் செம்பியன், அப்புறம் நம்ம ஜீ தமிழ் ஆங்கர் ஆவுடையப்பன். இவங்க வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. யாருக்கு இப்போ வயது வந்து ஒரு பொருட்டு இல்லை, இந்த வயதினருக்கு வரும். இவ்வளோ முன்னாடி எல்லாம் 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மாதிரி 60 வயது கிடையவே கிடையாது. ஈவன் 25லேருந்து 80-90 வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த வியாதி. இப்போ வயது வந்து ஒரு பொருட்டே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன், தூக்கம் இல்லை, ஸ்மோக்கிங் ஹேபிட், ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா எந்த வயதினருக்கும் பாதிக்கப்படலாம் இந்த வியாதி. அதாவது ஸ்ட்ரோக் வந்து கோல்டன் ஹவர், அதாவது கோல்டன் ஹவர் வந்து முன்னாடி வந்து 4.5 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா 4.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போனோம்னா ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்கும், கிளாட் பஸ்டிங் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அது போட்டுட்டு அந்த அடைப்பை வந்து கரைக்கிறதுக்கான மருந்து. அது முன்னாடி 4.5 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட்னா இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் புதுசாக வருது. அது வந்து அப் டு 24 ஹவர்ஸ், செலக்டட் கேஸ் ஈவன் அப் டு 48 ஹவர்ஸ் கூட நம்ம அந்த கோல்டன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா,
இங்கே கால் வழியாக ஒரு ரத்த குழாய் வழியாக மூளைக்கு வந்து ஒரு சின்ன டியூப், ரொம்ப தின் டியூப் வந்து தள்ளி விடுறோம். தள்ளி விட்டு அந்த மூளை வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த இருக்கிற கிளாட்டை வந்து ஒரு மெட்டாலிக் நெட்டு, ஒரு மீன் வலை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மெட்டாலிக்காக பிளாட்டினமில் இருக்கும். அந்த நெட்டு போட்டு அந்த கிளாட்டை பிடிச்சி இழுத்துக்குவோம். அதுக்கு டைம் வந்து அப் டு 24 to 48 hours வரைக்குமே ரொட்டீனாக டைம் இருக்குது. அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். ஃபார்வர்டாக போயிட்டு அந்த ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேரில் கோல்டன் ஹார்ஸ் வந்து 24 hours, வெறும் ஃபியூ செலக்டட் கேஸில் மட்டும் அப் டு 48 hours நம்ம ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு பண்ணோம்.